கார்போஹைட்ரேட்ஸ் உடைய செகண்ட் பார்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓசோன் ஃபார்மேஷன். நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி 1.1 அண்ட் 1.2 நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டோம். 1.3ல இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் சுகர்ஸ் இருக்கு. ஓகே, குளுக்கோஸ் டு ஃப்ரக்டோஸ் எப்படி மாத்துறது, ஃப்ரக்டோஸ் டு குளுக்கோஸ் எப்படி மாத்துறது. அதுக்கு முன்னாடி இந்த ஓசோன் ஃபார்மேஷன் அப்படின்ற மெக்கானிசம் நல்லா தெரியணும். ஓகேவா? பிகாஸ் இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் சுகர்ல குளுக்கோஸ்ல இருந்து ஃப்ரக்டோஸ் மாத்துறதுக்கு ஒரு ஸ்டெப் இந்த ஓசோன் ஃபார்மேஷன் இருக்கு. ஓகே, அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ்ல கூட இந்த ஓசோன் ஃபார்மேஷன் அப்படின்றது இருக்கு. ஸோ விதவுட் திஸ் நாலேஜ் நம்ம உள்ள என்டர் ஆக முடியாது. ஸோ ஓசோன் ஃபார்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆஸ் யூஸ்வல் இந்த கார்போஹைட்ரேட் ஒன்ஸ் ஃபுல்லா டீல் பண்றது உங்களுடைய குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸை வச்சு மட்டும்தான். அதனால நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் குளுக்கோஸ்க்கும் பார்ப்போம், ஃப்ரக்டோஸ்க்கும் பார்ப்போம். ஓகே, ஆஸ் யூஸ்வல் சேம் த ஓசோன் ஆல்சோ நம்ம குளுக்கோஸ்க்கும் பார்க்க போறோம், ஃப்ரக்டோஸ்க்கும் பார்க்க போறோம். அண்ட் இதோடைய மெக்கானிசம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, a lot of things is there in this ozone formation. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஓசோன் ஃபார்மேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் ஓசோன் ஃபார்மேஷன் we'll move to the interconversion of sugars. Okay, first of all, what is this ozone formation? Ozone formationல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we'll take glucose. Okay, நம்ம glucose கூட 3 moles இல்ல excess whatever we can say. Okay, we'll use excess of phenyl hydrazine. Okay, 3 molecules of phenyl hydrazine நம்ம யூஸ் பண்ண போறோம். Okay, glucose or fructose. Okay, this is also a very important question. Glucose or either fructose with 3 molecules or 3 moles of phenyl hydrazine gives you ozone. Okay, wow. And very important thing is you take glucose or fructose, both will give you the same ozone. Why glucose and fructose gives the same ozone? அப்படின்றது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, see, this is phenyl hydrazine. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, நீ குளுக்கோஸ் எடுத்தாலும் சரி, ஃப்ரக்டோஸ் எடுத்தாலும் சரி, உன்னுடைய குளுக்கோஸ் இல்ல ஃப்ரக்டோஸை நீ ஃபினைல் ஹைட்ரஜன் போட்டு பாயில் பண்ண போற. ஓகேவா? ஹியர் இந்த ரியாக்ஷனை நீ பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, வெறும் நீ குளுக்கோஸ் இல்ல ஃப்ரக்டோஸ் எடுக்க போற, அது கூட ஃபினைல் ஹைட்ரஜன் போட்டா உனக்கு ஓசோன் கிடைச்சிடும் அப்படின்றது நம்ம ரியாக்ஷன் ஃபார்மேட்ல எழுதுறது. பட் ஹியர் நாட் ஓன்லி தட் ஹேப்பன்ஸ். ஓகே, இங்க நாம buffer solution add பண்ண போறோம். We are going to add buffer and that buffer is acetate buffer. Okay, without this acetate buffer this reactions cannot be proceed. Okay, you know, in acetate buffer we have two things. One is CH3COO minus and Na plus, sodium salt of acetic acid, right? Sodium salt of acetic acid, and we are going to use acetic acid. Okay, which maintains the pH around 4.3 to 4.5. Okay, இந்த pHல இருந்தா தான் இந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகணும். ஓகேவா? நோ, ஹியர் இங்க வந்து எக்ஸஸ் ஹை pHம் இருக்கக்கூடாது அண்ட் வெரி லோ pHம் இருக்கக்கூடாது. திஸ் இஸ் தி ஆப்ட் அமௌண்ட் ஆஃப் pH ஃபார் திஸ் ரியாக்ஷன். ஓகே, புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீ குளுக்கோஸ் எடுத்தாலும் சரி, ஃப்ரக்டோஸ் எடுத்தாலும் சரி, வெறும் ஃபினைல் ஹைட்ரஜன் கூட போட்டா உனக்கு ஓசோன் கிடைக்காது. ஓகேவா? நீ ஃபினைல் ஹைட்ரஜன் போட்டு பாயில் பண்ணதான் போறாத, ஆனா you are going to add a buffer solution to it, by which இந்த buffer solution போட்டாதான் இந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த buffer solutionனால இந்த ரியாக்ஷன் ஃபெசிலிட்டேட்டே ஆகுது. ஓகே, ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, ஒரு பிரைமரி யூஸ் ஆஃப் திஸ் பஃபர் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, we are taking this phenyl hydrazine, right? I can write this phenyl group as pH also, there is no issues. Okay, இந்த phenyl hydrazine நம்ம டைரக்டா யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? we do not use the phenyl hydrazine directly.
rather நம்ம phenyl hydrazine, it's not dot, phenyl hydrazine hydrochloride தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, phenyl hydrazine hydrochloride. It's a salt actually சொல்லணும்னா. ஓகே, it's a salt. See, இந்த சால்ட் வந்து டைரக்டா உன்னோட சுகர் கிட்ட போய் குளுக்கோஸ் ஆர் ஃப்ரக்டோஸ் இந்த சால்ட் போய் டைரக்டா அட்டாக் பண்ண போறது கிடையாது. You can see here nitrogen having lone pair. Okay, if it is a salt, it cannot go and attack the sugar. Okay, so what happens here is your base part of your your sodium salt of acetic acid CH3COO minus Na plus NH2 NH PH dot HCl. Okay, react ஆயிட்டு it will produce sodium chloride and CH3COO minus and H, which gives acetic acid plus phenyl hydrazine. Okay, இந்த phenyl hydrazine தான் உனக்கு இந்த ரியாக்ஷன்லயே பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஓகே, we do not give phenyl hydrazine directly. ஓகேவா, நம்ம டைரக்டா தர மாட்டோம். phenyl hydrazine hydrochloride salt போட்டு இந்த பஃபர் சொல்யூஷன் போட்டாதான் நமக்கு அந்த phenyl hydrazine கிடைக்கும். ஓகேவா, அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஹை பிஹெச் ஏன் தரக்கூடாது, லோ பிஹெச் ஏன் தரக்கூடாது அப்படின்னா, low pH, H plus concentration will be more, right? H plus concentration அதிகமாயிடுச்சுன்னா there will be no lone pair to attack the carbon and carbon of glucose. Okay, so overall direction என்ன அப்படின்னா, உன்னோட glucose or either fructose கூட 3 moles of phenyl hydrazine react பண்ண போகுது to give ozazone, but you are using an acetate buffer here which maintains the pH of around 4.3 to 4.5. Very, very important. Without this buffer solution, the reaction does not proceed. Okay, இதோடைய ஒரு பிரைமரி வேலை இது. ஓகேவா, phenyl hydrazine hydrochloride தான் நம்ம போடுறோம், அதுல இருந்து தான் phenyl hydrazine வருது. ஓகேவா, அதுல இருந்து தான் நம்ம ரியாக்ஷனே ப்ரொசீட் பண்ண போறோம். அண்ட் ரொம்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உன்னோட குளுக்கோஸ் வந்து சைக்ளிக் ஃபார்ம்ல இருக்கு அண்ட் ஓப்பன் செயின் ஃபார்ம்லயும் இருக்கு. பட் predominantly glucose or fructose exist in the cyclic form. ஓகேவா, cyclic form of glucose do not give osazone formation. ஓகேவா, குளுக்கோஸ் உடைய ரிங் ஸ்ட்ரக்சர் ஓசோன் தராது. ஸோ அத சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சரா மாத்துறதுக்கு கூட உன்னோட பஃபர் சொல்யூஷன் தான் ஹெல்ப் பண்ணுது. சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்க பாண்டை உடைச்சு அது ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சரா மாத்துறதுக்கு கூட உன்னோட பஃபர் சொல்யூஷன் தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். ஓகே, now I will write the reaction. CHO 1 2 3 and 4. This is CH2OH. OH 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 H H H H. This is your D-glucose, right? When the D-glucose is reacted with 3 moles of phenyl hydrazine, you will get C double bond N NHPH, C double bond N NHPH. Next 1 2 3 4 5 and 6 OH 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 H H H. This is your ozazone. And keep in mind, not only glucose, okay, your fructose also gives the same ozazone. நீ fructose போட்டா கூட உனக்கு ஒரே ozazone ப்ராடக்ட் தான் கிடைக்கும். You take D-fructose or D-glucose, you will end up in a same ozazone product. Okay, next நம்ம இதோடைய மெக்கானிசம் கொள்ள போறோம். மெக்கானிசமோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நுணுக்கமா கவனி, அதுல என்னென்ன இருக்கு, என்ன நடக்குது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோ. ஓகே,
let's move on to the mechanistic part of the ozone formation. Okay, mechanism. Okay, first of all, I will write C double bond O H CHOH 4 times and CH2OH. Why I am writing this? Because now இங்க இதோட வேலை எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வேலையே அதோட கார்பன். ஸோ சாரி, கொஞ்சோண்டு கட் ஆயிடுச்சு வீடியோ. ஓகே, இங்க நமக்கு ஓசோன் ஃபார்மேஷன் மெயின்லி டேக்ஸ் பிளேஸ் இன் C1 அண்ட் C2 பொசிஷன்ல மட்டும்தான் ஓசோன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? வேற எங்கேயும் ஓசோன் ஃபார்ம் ஆகாது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா புரோட்டோனேஷன். இந்த H பிளஸ் எங்கிருந்து வருது அப்படின்னா உங்களுடைய பஃபர் சொல்யூஷன்ல அசிட்டிக் ஆசிட் இருக்குல்ல, அந்த அசிட்டிக் ஆசிட்ல இருந்து வந்த H பிளஸ் இது. ஓகேவா? உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆக்சிஜன்ல லோன் பேர் இருக்கிறதுனால இந்த லோன் பேர் வந்து இந்த H பிளஸ் அட்டாக் பண்ணும். டியூ டு விச் யூ வில் கெட் ஆஸ் C டபுள் பாண்ட் O H அண்ட் ஆக்சிஜன் மேல பிளஸ் சார்ஜ் H அண்ட் பேலன்ஸ் CHO. இப்போ அதோட யூஸ் எதுவுமே கிடையாது எனக்கு. So CHOH 4 times and CH2OH. Okay. இப்போ why இந்த H plus? Phenyl hydrogen உடைய lone pair டைரக்டா வந்து இங்க கார்பன் அட்டாக் பண்ணலாம். Because you all know that there is a partial positive charge and partial negative charge. ஏன் இங்க புரோட்டோனேஷன் நடக்குது அப்படின்னா முன்னாடி இந்த கார்பனை விட இந்த கார்பனுடைய எலக்ட்ரோஃபிலிசிட்டி, ஐ மீன் சிஐ விட்டுட்டேன், எலக்ட்ரோஃபிலிசிட்டி இந்த கார்பனை விட இந்த கார்பனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? phenyl hydrazine being a weak nucleophile, it cannot directly attack easily. ஓகே, ஸோ அதை இந்த கார்பனுடைய எலக்ட்ரோஃபிலிசிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உன்னோட phenyl hydrazine ஈஸியா வந்து இங்க அட்டாக் பண்ணலாம். ஓகேவா? அதனாலதான் உங்களுடைய பஃபர் சொல்யூஷன் இஸ் தி பிரைமரி ஆக்ஷன் இன் தி குளுக்கோஸ் ஓசோன் ஃபார்மேஷன். ஓகேவா? First step is protonation, and this H plus comes from the buffer solution of acetic acid. Okay, next your phenyl hydrazine. Okay, I will write this as NH2, NH and PH. Okay, in the phenyl hydrazine nitrogen, in the nitrogen lone pair taradu yena, see the structure as NH2 NH and here you have a phenyl ring, right? See, இந்த லோன் பேர் இருக்கு, இந்த லோன் பேர் இருக்கு. ஏன் இந்த நைட்ரஜனுடைய லோன் பேர் அட்டாக் பண்ணுது அப்படின்னா இந்த நைட்ரஜனுடைய லோன் பேர் அப்படின்றது லோக்கலைஸ்ட் அண்ட் இந்த நைட்ரஜனுடைய லோன் பேர் அப்படின்றது டீலோக்கலைஸ்ட். ஏன் அப்படின்னா இந்த நைட்ரஜன் இங்க ரெசனன்ஸ் பண்ணுது, இங்க delocalizationல பார்ட்டிசிபேட் பண்ணுது. பட் திஸ் நைட்ரஜன் டஸ் நாட் பார்ட்டிசிபேட் இன் delocalization. ஸோ இந்த லோன் பேர் அப்படியே இருக்கிறதுனால இந்த லோன் பேர் தான் அட்டாக் பண்ணுது phenyl hydrazine, நாட் திஸ் லோன் பேர். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இந்த லோன் பேர் உங்களுடைய கார்பனில் கார்பனை போய் அட்டாக் பண்ணும்போது டியூ டு விச் இந்த பாண்ட் இங்க ஆக்சிஜனுக்கு திரும்பி கிடைச்சிடும். ஸோ யூ வில் கெட் ஆஸ் COH and H and your phenyl hydrazine group is going to add. Okay, NHH, I mean NH2 na eppadi eludren, NH and phenyl group. Okay, inge correct ah paru, nitrogen irukku 1 2, இந்த hydrogen 3 and bonded to nitrogen having 4 bond, so it is going to have a plus charge and the meedi group அப்படியே வந்துரும் CHOH 4 times and CH2OH. Okay, நல்ல கவனி, நைட்ரஜன் cannot bear this positive charge. Okay, so in the H plus will be removed by the acetate ion. I mean நான் இங்க போட்டு காமிக்கல, I mean I'm showing this. CH3CO minus இருக்குல்ல, இது வந்து இந்த H plus abstract பண்ணிக்கும், due to which நைட்ரஜன் மேல இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் இல்லாம போயிடும். ஓகே, ஸோ இங்க வந்து என்னோட H plus வெளில போகுது and I am getting a COH, H and NH,
pH. ஓகே, புரிஞ்சிச்சா? என்னோட பாக்கி குரூப் அப்படி இருக்கு, CHOH 4 times CH2OH. ஓகே, இப்போ H+I புரோட்டனேஷன் ஆச்சு. See, fructose கூட இதே சேம் மெக்கானிசம் தான் ஃபாலோ பண்ண போறேன். So please listen to this mechanism. Okay, first step is protonation and the second step is the attack of the phenyl hydrazine, and due to which இங்க நைட்ரஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால H+ ரிமூவ் ஆயிடுச்சு. நம்ம சொல்யூஷன்ல இருக்க H+, பஃபர் சொல்யூஷன்ல இருக்க H+ வந்து இந்த OH- அட்டாக் பண்ணும். ஓகேவா? அட்டாக் பண்ணுச்சுன்னா என்ன கிடைக்கும்? COH2 plus, because hydroxyl group is not a very good leaving group. ஓகேவா? அதை நல்ல லீவிங் குரூப்பா மாத்தணும் அப்படின்னா it should be OH2 positive, due to which வாட்டர் மாலிகுல அது வெளில போக முடியும். ஓகேவா? and this is CHOH 4 times and CH2OH. இந்த குரூப்ல NH NH PH, nitrogen having lone pair. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் புரோட்டோனேஷன், ஃபினைல் ஹைட்ரஜன் அட்டாக் ஆச்சு, அதனால H+ ரிமூவ் ஆயிருச்சு. இப்போ திருப்பி இந்த ஹைட்ராக்சல் குரூப் வந்து இந்த H+ அட்டாக் பண்ண போகுது. அட்டாக் பண்ணின பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு வெரி குட் லீவிங் குரூப், ஸோ இட் வில் ரிமூவ் ஆஸ் யுவர் வாட்டர் மாலிக்யூல். ஓகே, உன்னோட வாட்டர் மாலிக்யூல் வெளில போயிடுச்சு. அண்ட் லிசன், நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் இருக்குல்ல, ஸோ இந்த நைட்ரஜன் லோன் பேர் தரோம். நான் சொன்ன மாதிரி ஐ வில் ரெப்ரசென்ட் as B-. ஓகே, நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்க எப்படி அசிட்டேட் அயான் வந்து இந்த H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிச்சோ, சேம் வே தட் H+ being abstracted by the acetate ion. Okay, so what you will get is CH, இங்க நைட்ரஜன் லோன் பேர் தந்தனால டபுள் பாண்ட் N and NH PH. கீழ என்ன இருக்கு? நான் இது பெருசா எழுதுறேன், CHOH CHOH thrice CH2OH. நான் இப்படி எழுதுறேன் அப்படின்னா நான் பர்பஸ்ஃபுல்லா தான் எழுதுறேன் இப்படி. ஓகே, ஸோ இது வரை நீங்க தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் திஸ் இஸ் கால்ட் ஆஸ் குளுக்கோஸ் ஃபினைல் ஹைட்ரசோன். ஓகே, என்னுடைய ரியாக்ஷனை நான் சொல்லியிருப்பேன். ஃபினைல் ஹைட்ரசீன் நான் 3 moles யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? அதுல 1 mole நான் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? குளுக்கோஸ் ஃபினைல் ஹைட்ரசோன் கிடைச்சிருக்கு. ஓகேவா? புரோட்டோனேஷன் அட்டாக்கு, H+ ரிமூவ் ஆயிடுச்சு, திருப்பி H+ அட்டாக் ஆயிட்டு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் அண்ட் H+ ரிமூவ் ஆயிருக்குல்ல, மைனஸ் ஆயிட்டு எனக்கு இங்க குளுக்கோஸ் ஃபினைல் ஹைட்ரசீன் கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சேம் H+ இருக்குல்ல, இந்த டபுள் பாண்ட் இந்த H+ அட்டாக் பண்ண போகுது. ஓகே, அண்ட் சி இந்த டபுள் பாண்ட் H+ அட்டாக் பண்ண போகுது அண்ட் இந்த H, இங்க இருக்கிற H+ ரிமூவ் ஆயிட்டு இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, புரியுதா? இந்த நைட்ரஜன் சில சிம்பிளா சொல்லணும்னா இந்த நைட்ரஜன் இருக்க லோன் பேர் வந்து இந்த H+ எடுத்துக்கோன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? கவனி, இங்க H+ வந்து வெளில போதா அண்ட் இந்த சேம் வே H+ இங்க ஆட் ஆகுது, ஸோ பிளஸ் H+. ஓகே, ரெண்டும் போடணும். இங்க H+ ஆட் ஆகுது, ஒரு H+ வெளில போகுது, போத் டேக்கிங் சைமல்டேனியஸ் மேனர். ஓகே, ஸோ உனக்கு என்ன கிடைக்கும்னா CH சிங்கிள் பாண்ட் NH, ஓகே, NH PH. கீழே என்ன இருக்கு? டபுள் பாண்ட் COH. நான் இப்படி எழுதுறது தான் உங்களுக்கு ஈஸி. ஓகே, பிகாஸ் இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் மெக்கானிசம். ஓகே, புரியுதா? இந்த டபுள் பாண்ட் இந்த H+ அட்டாக் பண்ண போது, ஸோ இந்த நைட்ரஜன் கிட்ட இந்த ஹைட்ரஜன் வந்துடும். ஓகேவா? ஸோ CH NH NH PH அண்ட் இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிட்டு உனக்கு இந்த பாண்ட் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஆயிடுது. ஸோ உனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகே, இப்போ இதுல இருந்து ஒரு ரியாக்ஷன் நடக்க போகுது, ஆர் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்லலாம். அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேரு தான் ஆமதோரி ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? without this rearrangement glucosone will not form. okay, என்ன rearrangement அப்படின்னா, you can see nitrogen and hydrogen having a very strong intramolecular
hydrogen bonding. Intramolecular hydrogen bonding. Okay. So due to which oxygen கிட்ட இருக்க இந்த bond இங்க வந்துரும். இந்த carbon கிட்ட இருக்க double bond மேல போயிரும். And this bond இங்க வந்துரும். So you can see what this is a molecule NH2 and this is phenyl group. Nothing but உனக்கு இங்க உன்னுடைய aniline is getting removed. Okay, this pH and NH2. Okay, remove ஆயிட்டு உனக்கு என்ன கிடைக்குது பாரு. C இங்க double bond வந்திருக்கு. C double bond NH H இங்க single bond C இந்த bond இங்க வந்ததுனால C double bond O CHOH thrice CH2OH. ஓகே, இன்னும் சில ஸ்டெப்ஸ் இருக்கு மெக்கானிசம்ல. சி நம்ம வெறும் 1 molecule of phenyl hydrogen தான் யூஸ் பண்ணிருக்கோம். இன்னும் 2 இருக்கு, அதோட யூஸ் பார்க்க போறோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் இதுல இருந்து கவனி. இங்க அடுத்து phenyl hydrogen அட்டாக் பண்ணணும். ஓகேவா, எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த கார்பனை டைரக்டா phenyl hydrogen அட்டாக் பண்ணாது. ஓகேவா, இங்க கூட டைரக்டா அட்டாக் பண்ணுச்சா? இல்ல. அந்த phenyl hydrogen உடைய அட்டாக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது? புரோட்டானேஷன் நடக்கணும். ஓகேவா, பிஃபோர் திஸ் இங்க C டபுள் பாண்டோ இருக்குல்ல, சிம்பிள் ரியாக்ஷன் சொல்லணும் அப்படின்னா கவனி. இப்போ உன்னோட கார்பனில் கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோயேன், இது கூட phenyl hydrogen ஆட் பண்ண போறேன். யூ ரைட் phenyl hydrogen லைக் திஸ். ஓகேவா, ஒன்னும் இல்ல, இந்த H2O ரிமூவ் ஆயிட்டு C டபுள் பாண்ட் N NH PH இதுதான் கிடைக்க போகுது. ஓகேவா, சோ இங்க இந்த கார்பனில் கார்பன் ஐ மீன் கீட்டோனிக் குரூப் இருக்குல்ல, இங்க phenyl hydrogen ஆட் பண்ண போறேன். ஓகே, I am going to add phenyl hydrogen. This phenyl hydrogen cannot attack this carbon atom. ஓகேவா, இங்க electrophilicity கம்மி rather than this. ஓகேவா, so இங்க அட்டாக் பண்ண என்ன கிடைக்கும்? C double bond NH H C double bond N NH PH. கார்பனில் கார்பன் கூட இந்த கீட்டோனிக் கார்பன் கூட இந்த phenyl hydrogen அட்டாக் ஆயிட்டு இந்த ப்ராடக்ட் கிடைச்சது. CHOH thrice and CH2OH. ஓகே, அண்ட் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இன்னொரு phenyl hydrogen ஆட் பண்ணணும் இந்த கார்பன் அட்டாக் பண்றதுக்கு. பட் இங்க இதோட எலக்ட்ரோஃபிலிசிட்டி அவ்வளவு நல்லது இல்லை, ஐ மீன் கம்மியா இருக்கு. ஸோ இங்க புரோட்டனேஷன் நடக்கும். இந்த நைட்ரஜன் இருக்க லோன் பேர் இங்க அட்டாக் பண்ணி C டபுள் பாண்ட் NH2 பாசிட்டிவ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா, ஸோ C டபுள் பாண்ட் N NH PH CHOH thrice and CH2OH. ஓகே, நவ் இப்போ என்னுடைய phenyl hydrogen can attack this. ஓகேவா, NH2 NH PH. ஓகேவா, இது என்னுடைய கார்பனில் கார்பன் ஐ மீன் கார்பனை போய் அட்டாக் பண்ணிட்டு இந்த டபுள் பாண்ட் இங்க வந்துடும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா C NH2 H and சேம் மெக்கானிசம். ஓகேவா, NH H NH PH nitrogen having positive charge C double bond N NH PH CHOH thrice and CH2OH. ஓகேவா, nitrogen cannot bear this positive charge. ஓகே, ஸோ இந்த பாண்ட் இங்க போயிட்டு அந்த அசிட்டேட் அயான் இந்த H பிளஸ் எடுத்துட்டு போயிடும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் C NH2 H NH NH PH C double bond N NH PH CHOH thrice CH2OH. ஓகே, அடுத்த ஸ்டெப் நம்ம இங்க என்ன பண்ணோம்? இங்க எப்படி நம்ம H பிளஸ் அட்டாக் பண்ணமோ சேம் வே இங்க H பிளஸ் அட்டாக் பண்ண போறோம். இந்த நைட்ரஜன்ல இருக்க லோன் பேர் இந்த H பிளஸ் அட்டாக் பண்ணிட்டு CNH3 பாசிட்டிவ் அண்ட் H இங்க வந்து C டபுள் பாண்ட் N NH PH CHOH thrice CH2OH. ஓகே, அண்ட் இங்க பாக்கி என்ன இருக்கு? NH PH இந்த நைட்ரஜனுடைய லோன் பேர். சி NH2 அப்படின்றது ஒரு நல்ல லீவிங் குரூப் கிடையாது, ஆனா இது NH3 ஆயிடுச்சு அப்படின்னா இங்க
அமோனியா வெளில போகும், NH3 வெளில போயிடும். இந்த நைட்ரஜன் கிட்ட இருக்க லோன் பேர் இது டபுள் பாண்ட்ல கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த H பிளஸ் அந்த அசிட்டேட் அயான் எடுத்துட்டு போயிடும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH double bond N NHPH C double bond N NHPH and CHOH thrice CH2OH. This is what you call as glucose-osazone or glucosazone. ஓகே, இது வந்து குளுக்கோஸ்க்கு நான் சொன்ன மெக்கானிசம். இதே சேம் மெக்கானிசம் தான் ஃப்ரக்டோஸ்க்கும் ஃபாலோ ஆக போகுது. ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கலாம் இப்போ ஃப்ரக்டோஸுக்கு என்ன மெக்கானிசம் அப்படின்றது. ஓகே, நவ் மெக்கானிசம் ஃபார் ஃப்ரக்டோஸ் CH2OH C double bond O CHOH thrice CH2OH. இங்க நோ இஷ்யூ, நான் இந்த CHOH thrice அப்படின்னு போட்டே ரியாக்ஷனை ஃபாலோ கேரி அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓசோன் ஃபார்மேஷன்ல என்ன அப்படின்னா H பிளஸ் அட்டாக். ஓகேவா? ஸோ இந்த ஆக்சிஜன் கிட்ட இருக்க லோன் பேர் இந்த H பிளஸ் அட்டாக் பண்ணி CH2OH C double bond OH ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் CHOH thrice and CH2OH ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த கார்பனுடைய எலக்ட்ரோஃபிலிசிட்டி அதிகமாயிருச்சு அண்ட் இதனுடைய ஃபினைல் ஹைட்ரஜன் கேன் ஈஸிலி அட்டாக். ஓகேவா? அட்டாக் பண்ண என்ன கிடைக்கும் CH2OH C, அப்ப இந்த பாண்ட் இங்க போயிடுமா, அப்போ OH அண்ட் உன்னோட ஃபினைல் ஹைட்ரஜன் NH, அதான் NH2 NHPH அண்ட் CHOH thrice CH2OH. இங்க நைட்ரஜன் கிட்ட 4 பாண்ட் இருக்கிறதுனால நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, நைட்ரஜன் cannot bear this positive charge, ஸோ இந்த பாண்ட் இங்க போயிட்டு என்னோட பஃபர் சொல்யூஷன் இருக்க அசிட்டேட் இந்த H பிளஸ் எடுத்துட்டு போயிடும். ஸோ ரிமூவல் ஆஃப் H பிளஸ். ஓகே, ஸோ வாட் யூ வில் கெட் இஸ் CH2OH COH NH NHPH CHOH thrice CH2OH. ஓகே, இப்போ இந்த OH group is not a good leaving group. அதை நான் குட் லீவிங் குரூப்பா மாத்தணும் அப்படின்னா நான் புரோட்டனேஷன் பண்ணா அது வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் ஆகும். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் புரோட்டனேஷன் COH2 பிளஸ் அண்ட் இங்க NH NHPH CHOH thrice CH2OH. This mechanism is very similar to glucosazone formation. H2O remove ஆயிரும். ஓகேவா? இந்த நைட்ரஜனுடைய லோன் பேர் இங்க கொடுத்துட்டு இந்த H பிளஸ் ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? தி அசிட்டேட் அயான் டேக்ஸ் தி H பிளஸ். ஓகே, அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா CH2OH C double bond N NHPH. ஓகே, and CHOH thrice and CH2OH. Okay. Okay. Now the next step. The next step is very crucial for this. Okay. எப்படி நம்ம குளுக்கோஸ்ல பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஓகே, நான் இதை கொஞ்சம் இப்படி எழுதுறேன் பாரு. இந்த CH2OH நான் CHOH இப்படி எழுதுறேன். ஓகே, அங்க என்ன நடந்ததோ சேம் ப்ரொசீஜர். This double bond is going to attack hydrogen and இந்த நைட்ரஜனுக்கு ஹைட்ரஜன் வந்துரும், பாண்ட் ஆயிரும். அண்ட் this hydrogen is going to be removed and இங்க டபுள் பாண்ட் ஆயிரும். நம்ம எப்படி குளுக்கோசாசோன்ல குளுக்கோஸ் ஃபினைல் ஹைட்ரஜனுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி this is nothing but fructose phenyl hydrazine, right? Fructose phenyl hydrazone. ஓகேவா? இங்க H plus அட்டாக் பண்ண போது இங்க H ரிமூவ் ஆக போகுது. ஓகேவா? So addition of H plus and removal of H plus both happens, due to which இங்க CHOH double bond C NH NHPH நடக்க போகுது. So CHOH thrice CH2OH. ஓகே, நல்லா கவனி.
I am writing this OH as OH. அங்க எப்படி குளுக்கோஸ்ல பார்த்தோமோ சேம் there is a strong hydrogen bonding between this hydrogen and this nitrogen, due to which என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் கிட்ட இருக்க பாண்ட் ஆக்சிஜனுக்கு தந்துரும், இந்த டபுள் பாண்ட் இங்க வந்துடும், and nitrogen donates இந்த பாண்ட் இங்க வந்துடும். ஸோ இது NH2PH, I mean this is NH2PH. என்னது இது? உன்னுடைய அனிலின் இஸ் கோயிங் கெட்டிங் ரிமூவ்டு, அண்ட் இதுதான் என்னது ஆமதோரி ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் கூட. ஓகேவா? திஸ் இஸ் ஆமதோரி ரீஅரேஞ்ச்மெண்ட் by which what you get is C double bond O H, C double bond NH, CHOH thrice, CH2OH. Okay. Now இப்போ நான் இங்க என்னுடைய phenyl hydrazine, I'm not writing the formula of phenyl hydrazine. போட்டா இந்த கார்பன் கார்பன் என்ன ஆயிரும்? C double bond N NH PH. Okay. And C, நான் வந்து இதுல இருந்து இதுக்கு மாறுற மெக்கானிசம் எழுதல, இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஹியர். ஓகே, நீ டைரக்டா கூட போடலாம், பிகாஸ் இவ்வளவு லென்த் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க. நீ எப்படி இந்த டபுள் பாண்டோ இப்படி ஆயிருக்கு அப்படின்றது நீ திருப்பி இந்த எக்ஸ்பிளனேஷன் தரணும்ன்றது அவசியம் கிடையாது. ஸோ இங்க நீ டைரக்டா கார்பன் கார்பன் என்ன மாத்தலாம், உன்னோட ஃபினில் ஹைட்ரஜனா மாத்திட்டு C double bond NH, CHOH thrice, CH2OH. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இட் இஸ் ஒரு கடைசி ஸ்டெப் இருக்கு. சேம் நான் 1 molecule of phenyl hydrazine யூஸ் பண்ணிட்டேன், ரெண்டாவது யூஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் மூணாவது யூஸ் பண்ணணும். அண்ட் ஐ கேன் நாட் யூஸ் திஸ் டைரக்ட்லி. ஓகேவா? நான் நாட் ஹைட்ராலிசிஸ் H plus ஆட் பண்ணணும். ஸோ C double bond N NH PH. ஓகே, H here C double bond NH2 positive. நீ குளுக்கோஸ்ல என்ன பண்ணியோ சேம் மெக்கானிசம். ஓகே, CH2OH. Now உன்னுடைய phenyl hydrazine can attack this. அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா C double bond N NH PH, C NH2, இந்த பாண்ட் இங்க போயிரோல இங்க அட்டாக் பண்ணுச்சுன்னா, ஸோ இங்க உன்னோட phenyl hydrazine வந்துடும் NH H NH PH, CHOH thrice, CH2OH. ஓகே, இங்க நைட்ரஜன் கிட்ட 4 பாண்ட் இருக்கு. ஸோ பிளஸ் சார்ஜ், இட் கேன் நாட் பேர் தி பிளஸ் சார்ஜ். ஸோ இங்க H பிளஸ் ரிமூவ் ஆயிரும் அந்த பிளஸ் சார்ஜை மெயின்டைன் பண்றதுக்காக. ஸோ CNH2 NH NH PH, CHOH thrice and CH2OH. இங்க C double bond N NH PH, இங்க H. ஓகேவா? NH2 is not a better leaving group. நம்ம அதை H plus கூட போட்டோம் அப்படின்னா it will become NH3 plus and இங்க NH NH PH, இங்க C double bond NH PH, இங்க H. ஓகேவா? ஸோ அடுத்து இங்க CHOH thrice, இங்க CH2OH. இது நல்ல லீவிங் குரூப்பா அமோனியா வெளில போயிடும். நைட்ரஜன் டொனேட்ஸ் இஸ் லோன் பேர் ஃபார்மிங் a double bond. இந்த H plus அவங்களோட அசிட்டேட் அயான் பஃபர்ல இருக்கிறது எடுத்துட்டு போயிடும். ஸோ யூ வில் கெட் as C double bond N NH PH, இங்க H, and C double bond N NH PH and CHOH thrice and CH2OH, and this is what we call as ozone. நீ நல்லாவே பார்க்கலாம் என்ன அப்படின்னா, நீ குளுக்கோஸ்க்கு பார்த்த அதே ஓசோன் தான் ஃப்ரக்டோஸ்லயே ஃபார்ம் ஆயிருக்கு. இட் இஸ் a very big question why glucose and fructose forms the same ozone. ஏன் அப்படின்னா கவனி, உன்னுடைய phenyl hydrazine இருக்குல்ல, உன்னுடைய phenyl hydrazine 3 molecule ரியாக்ட் பண்றதே C1 and C2 பொசிஷன் தான். ஓகே, நான் drawing the structure of glucose and fructose. இங்க பாரு, இது வந்து fructose. ஓகே, இது வந்து என்னோட குளுக்கோஸ். 3 4 5 6.
கவனி, உன்னோட ஃபினைல் ஹைட்ரஜன் இந்த ரெண்டு பார்ட்டை மட்டும்தான் அட்டாக் பண்ண போகுது. ஓகேவா? இங்க பாரு, இந்த பார்ட்டையும் பாரு உன்னோட குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ்ல. ஓகேவா? rather than C1 and C2 தவிர உன்னோட C3, C4, C5ல உன்னோட குளுக்கோஸா இருந்தாலும் சரி, ஃப்ரக்டோஸா இருந்தாலும் சரி, இந்த எல்லா கான்ஃபிகரேஷன் என்ன எப்படி இருக்கு? குளுக்கோஸோட C3 கான்ஃபிகரேஷனும் ஃப்ரக்டோஸோட C3 கான்ஃபிகரேஷனும் சேமா இருக்கு. C4 of glucose and C4 of fructose same. C5 and C5 of glucose and fructose are same. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டு தவிர இருக்கிற கீழே இருக்கிற மொத்த பார்ட் ஆஃப் தி பாடி சேமா இருந்தது அப்படின்னா they will yield the same osazone. ஓகே, நீ பார்த்த அப்படின்னா குளுக்கோஸ் அண்ட் மேனோஸ் will also yield same osazone. ஏன்னா they both are C2 epimer. ஓகேவா? அவங்களுக்கு ரெண்டாவது கார்பன்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கே கண்டி. அவங்களுடைய C3, C4, C5 எல்லாமே ஒரே கான்ஃபிகரேஷன். குளுக்கோஸ்க்கு என்ன கான்ஃபிகரேஷனோ மேனோஸ்க்கும் அதே கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா they will yield a same osazone product. ஓகேவா? and this osazone is orange color. Orange is yellow or orange PPT, which is a crystalline product which has a sharp melting point. Okay va? This is why you are reading this reaction. Okay, and in the reaction உடைய ஒரு முக்கியமான அவுட்கம் என்னன்னா reducing sugar காக தான் இந்த டெஸ்டே பண்ணுவாங்க. Every reducing sugar gives this osazone test. Okay, the observation is you will see an yellow crystalline product. I mean orange is yellow crystalline product or PPT. Okay, which has a sharp melting point. Okay, the why fructose and glucose gives the same osazone product because the C3, C4 and C5 configurations are same as glucose and fructose. Okay, இப்போ இங்க இன்னொரு விதமான क्वेश्चन இருக்கு. ஓகே, நீ ரியாக்ஷன்ல என்ன பார்த்த அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பன் ஆச்சு, செகண்ட் கார்பன் ஆச்சு. why the reaction stop at C2 only? C2ல பார்த்தா அப்படின்னா உன்னுடைய குளுக்கோஸ்ல சொல்றேன். C2ல பார்த்தனா இங்க OH இருக்கும், இங்க H இருக்கும். ஓகேவா? அங்க ரியாக்ஷன் நடந்தது. அதே மாதிரி C3, C4, C5 பார்த்தனா கூட அங்கேயும் OH தானே இருக்கு. why the phenyl hydrazine is not reacted there? ஏன், எதனால அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கு. why the phenyl hydrazine stops reacting at C2? ஏன் அது C3க்கு போக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு क्वेश्चन இருக்கு. ஓகேவா? it has a beautiful answer. Okay, கவனி, I am writing the osazone. C double bond N NH PH same. C double bond N NH PH. Okay, and I am writing the CHOH as CHOH twice and CHOH CH2OH. என்னோட அந்த ஓசோனை நான் இப்படி எழுதுறேன். இங்க என்ன நடக்குது அப்படின்னா I am writing this H as இங்க இப்படி எழுதுறேன். ஓகே, என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஆக்சிஜன் இருக்குல்ல, இந்த ஆக்சிஜன் கிட்ட இருக்க லோன் பேர் இஸ் கோயிங் டு அட்டாக் திஸ் கார்பனில் கார்பன். I am not carbonyl carbon, that carbon. Okay, next H plus. இந்த H plus carbon, I mean இந்த H plus இந்த டபுள் பாண்ட் அட்டாக் பண்ண போது அண்ட் இந்த டபுள் பாண்ட இந்த H plus அட்டாக் பண்ண போது and இந்த H plus is getting removed. The spectroscopic studies gives this solution. ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸ் தான் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். என்ன அப்படின்னா 1 2 கவனி, இங்க ரெண்டு H plus என்னவா இருக்கு, ஆட் ஆயிருக்கு, ரைட்? அண்ட் இங்க ஒரு H மைனஸ் வெளில போகுது, இங்க ஒரு H வெளில போகுது, ஐ மீன் நாட் H பிளஸ் வெளில போகுது. ஸோ ரெண்டு H பிளஸ் வெளியில போகுது, 2H plus and 2H minus. ஓகே, ஸோ இங்க என்ன கிடைக்குது பாரு, இந்த டபுள் பாண்ட் இந்த H plus அட்டாக் பண்ணுது, இந்த லோன் பேர் இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது, இந்த டபுள் பாண்ட் இந்த H plus அட்டாக் பண்ணுது, இந்த H ரிமூவ் ஆகுது. ஸோ உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது பாரு, யூ see this oxygen.
ஓகே, இந்த ஆக்சிஜன் கனெக்ட் ஆகி யார் இருக்கா, சிஹெச் இருக்காங்க, அதை கனெக்ட் ஆயிட்டு சிஹெச் டு ஓஹெச். ஓகே, இந்த சிஹெச்ஓஹெச் கூட கனெக்ட் ஆகி யார் இருக்கா, ரெண்டு சிஹெச்ஓஹெச் குரூப் இருக்காங்க, 1 சிஹெச்ஓஹெச் 2 சிஹெச்ஓஹெச். ஓகேவா, இப்போ அதை கனெக்ட் பண்ணி ஒரு கார்பன் இருக்கு, திருப்பி இந்த ஆக்சிஜன் கூட தானே இந்த கார்பன் கனெக்ட் ஆயிருக்கு, ஸோ அந்த கார்பன் இது ரெண்டு பாண்ட் ஆயிருக்கு. ஓகே, கவனி, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கார்பன். ஓகே, இங்க ஆல்ரெடி ஒரு ஹெச் இருக்கு, ஸோ சிஹெச். ஓகே, அண்ட் இங்க நைட்ரஜன் கூட இந்த ஹைட்ரஜன் வந்துச்சு NH. Okay, I'm writing this NH as like this, NH, and this NH-PH group நான் மேல எழுதுறேன். இது ஃபர்ஸ்ட் கார்பன் முடிஞ்சிச்சா, நெக்ஸ்ட் C, கவனி, N, C, இங்க H வந்து இந்த கார்பனுக்கு போயிடுச்சு, CH, N, and இங்க ஒரு N, H, PH. I'm so sorry, இங்க H வராது. ஓகேவா, இங்க H போனதால இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ இங்க டபுள் பாண்ட். ஓகே, இங்க லோன் பேர். Okay, so the spectroscopic study shows that glucosazone அப்படின்றது இந்த மாதிரி ஒரு perfect chelation form பண்ணிருக்கு. See, what is the size of the chelation? 1, 2, 3, 4, 5 and 6. A 6-membered chelate ring is formed, due to which this chelate ring is highly stable. ஓகேவா, இந்த கீலேட் ரிங் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறதுனால தான் இட் இஸ் C1 and C2 வரையும் தான் அட்டாக் ஆகுது. அதுலயே இந்த ரிங் ஒரு ரிங் ஃபார்மேஷன் நடக்கிறதுனால இட் டஸ் நாட் கோ டு C3 or C4 பொசிஷன். ஓகேவா, இங்க இன்னொரு விஷயம், ஐ எம் சோ சாரி, திஸ் இஸ் நைட்ரஜனுக்கு போட்டேன், இந்த நைட்ரஜன் ஹைட்ரஜனுக்கு போடணும். ஓகே, ஓகே, நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹேவிங் இங்கே ஸ்ட்ராங் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. ஓகேவா, டியூ டு திஸ் ஸ்ட்ராங் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அண்ட் கீலேஷன் ஆஃப் a 6-membered ring, இந்த குளுக்கோஸ் ஓசாசோன் அப்படின்றது ரொம்ப 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 ஸ்டேபிளா இருக்கு. பை ரியாக்டிங் திஸ் டூ, இட் டஸ் நாட் கோயிங் டு பிரேக் தி ஸ்டெபிலிட்டி டு கோ டு தட் அதர் கார்பன்ஸ். ஓகே, ஸோ இதனாலதான் the glucosazone வெறும் C2 பொசிஷன் வரையும் தான் இருக்கு. இட் டஸ் நாட் கோயிங் டு C3 or C4. ஓகே, ஸோ வித் திஸ் we are concluded the ஓசோன் ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ். நிறைய விஷயம் இருக்கு இந்த ஓசோன்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு டீடைலிங் தர முடியுமோ நான் அந்த அளவுக்கு டீடைலிங் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ we have completed the ஓசோன் formation. Now we'll move on to the very interesting topic, which is interconversion of sugars. Interconversion of sugars. ஓகே, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது குளுக்கோஸ் டு ஃப்ரக்டோஸ். ஓகேவா, now குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் எழுதுறேன், C double bond O H, COH H, COH H, COH H, COH H and CH2OH. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம குளுக்கோஸ் டு ஃப்ரக்டோஸ் மாத்தணும் அப்படின்னா, ஃப்ரக்டோஸ் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ரெண்டாவது இடத்துல டபுள் பாண்ட் ஓ வரணும். ஓகேவா, அப்பதான் நம்மளால மாற்ற முடியும். நம்ம இங்க டபுள் பாண்ட் கொண்டு வர மாதிரி ரியாக்ஷன் இங்க இப்பதான் பார்த்தோம், தட் இஸ் ரியாக்டிங் வித் ஃபினைல் ஹைட்ரஜன். நான் 3 moles ஆஃப் ஃபினைல் ஹைட்ரஜன் போட்டேன் அப்படின்னா எனக்கு இது என்ன ஆயிடும், C double bond N NH-PH, C double bond N NH-PH and CHOH, COH H, COH H. ஸோ என்னோட ஃப்ரக்டோஸோட மெயின் முக்கியமான பாயிண்ட்டுக்கு டபுள் பாண்ட் கொண்டு வருது, நாங்கள் டபுள் பாண்ட் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஓவர். ஓகேவா, இது என்னுடைய டி குளுக்கோஸ். ஓகேவா, இது என்னுடைய ஓசோன். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நான் ரொம்ப நல்லாவே கொண்டு வந்துட்டேன். ஓகே, அண்ட் தி செகண்ட் ஸ்டெப் இஸ் பாயில் திஸ் ஓசோன் வித் டைல்யூட் HCl. இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, டியூ டு திஸ் ரியேஜென்ட் ஹைட்ராலிசிஸ் ஹேப்பன்ஸ். நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா,
ஒன்றும் இல்லை, இங்க ஆக்சிஜன் போடு, இங்க ஹைட்ரஜன் போடு. ஓகேவா? இங்க ஆக்சிஜன் போடு, இங்க ஹைட்ரஜன் போடு. ஓகே, டு மேக் இட் சிம்பிளர் டு யூ. ஓகேவா? அப்ப இது என்னவாயிரும், உன்னோட 2 moles ஆஃப் ஃபினைல் ஹைட்ரஜன் அப்படியே ரிமூவ் ஆயிரும். ஸோ வாட் யூ கெட் இஸ் C double bond O H, C double bond O and CHOH, COH, COH, CH2OH. ஓகேவா? சிம்பிளி நீ பாயில் வித் ஹைட்ரோலிசிஸ் பண்ண, ஐ மீன் HCl பண்ண அப்படின்னா ஹைட்ரோலிசிஸ் தான் நடக்கும். Due to this hydrolysis, you will get an aldehyde and a ketone group 1, 2, 3, 4, 5 and 6. This is called as glucosone. I'm sorry, glucosone. This is what we call as glucosone. You can name this also. Okay, va? Next step, governing. This looks very similar to fructose structure, right? ஆனா என்ன பண்ணணும், இது அங்க என்னவா இருக்கும், ஒரு 1 degree ஆல்கஹாலா இருக்கும், பிரைமரி ஆல்கஹாலா இருக்கும். அப்போ ஒரு ஆல்டிஹைடு ஆல்கஹாலா மாதிரி என்ன பண்ணணும், ரிடக்ஷன் பண்ணணும். ஸோ ஐ எம் கோயிங் டு டூ செலக்டிவ் ரிடக்ஷன் வித் ஜிங்க் அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இந்த குரூப் எனக்கு என்னவாயிரும், CH2OH, C double bond O, CHOH, COH, COH, H and CH2OH, and you will end up with fructose. Okay, listen carefully. உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உன்னோட குளுக்கோஸனா மாத்த போற, ஓசோனா மாத்த போற. ஓசோனா மாத்திட்ட பிறகு என்ன பண்ண போறேன், அது ஹைட்ரோலிசிஸ். ஓகேவா? இதோட பேர் என்ன பாரு, 3, 4, 5. ஓகேவா? 6ல என்ன இருக்கு, ஹைட்ராக்சில் குரூப் இருக்குல்ல. ஸோ 3, 4, 5, 6 4 இருக்கு ஹைட்ராக்சி குரூப். ஸோ டெட்ரா ஹைட்ராக்சி. ஓகே, அண்ட் உன்னோட செகண்ட் பொசிஷன் என்ன இருக்கு, கீட்டோனிக் குரூப் இருக்குல்ல, 2 கீட்டோ. ஓகேவா? கீட்டோ எத்தனை கார்பன் இருக்கு, ஹெக்சன் 1 ஆல், 1 அல். ஓகேவா? இதான் அதோடைய பேரு. அண்ட் சிம்பிளி இட் இஸ் கால்ட் அஸ் குளுக்கோசோன் ஆல்சோ. ஓகேவா? ஃபினைல் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ண போறேன், பாயில் பண்ண போறேன், and you are going to do selective reduction, and உங்களோட குளுக்கோஸ் என்னவா மாறிட்டு இருக்கும், ஃப்ரக்டோஸா மாறிட்டு இருக்கும். and the final interconversion, ஓகேவா, 1.3 காக, and that is உன்னுடைய fructose to glucose. okay, I am writing fructose, CH2OH, C double bond O, CHOH, COH, OH and CH2OH. Right? This is what is fructose. Okay. See, இதை நம்ம ரெடியூஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் குளுக்கோஸ்ல செகண்ட் பொசிஷன் என்னவா இருக்கும், ஒரு ஆல்கஹால் குரூப்பா தான் இருக்கும். ஸோ நான் இந்த கார்பனில் கார்பனை ரெடியூஸ் பண்ண போறேன் வித் சோடியம் அமால்கம் H2O. ஓகேவா? போட்டனா எனக்கு சிங்கிள் ப்ராடக்ட் கிடைக்காது, டபுள் ப்ராடக்ட் கிடைக்கும். என்ன அப்படின்னா கவனி, CH2OH, ரைட்? ஓகேவா? இங்க C இருக்கட்டும், நம்ம பாக்கில அப்படியே எழுதுறேன். CHOH, COH, COH, H, இங்க H, CH2OH. அதே மாதிரி இங்க CH2OH, C, CHOH, COH, OH, CH2OH, HH. கவனி, இங்க ஆல்கஹாலிக் குரூப் வருது அப்படின்னா, ஐ மீன் இங்க H வந்துச்சுன்னா இங்க OH ஆயிரும், இங்க H ஆயிரும்ல. OH கேன் பி ரைட் ஹேண்ட் சைட்லயும் இருக்கலாம், அந்த OH எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் இருக்கலாம். ரைட்? எனக்கு OH வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு அப்படின்னா இது டி ஃப்ரக்டோஸ், அப்படின்னா இது டி சார்பிட்டால். ஓகேவா? அதே மாதிரி இது டி மேனிட்டால். ஓகேவா? ஏன்னா பிகாஸ் ஐ ஹேவ் 2 பாசிபிலிட்டிஸ், OH ரைட்லயும் இருக்கலாம், லெஃப்ட்லயும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இது ஆல்கஹாலா இருக்கு. ஓகேவா? இது நம்ம என்ன மாத்த போறோம், ஆல்டிஹைடா மாத்த போறோம். we cannot do ஆல்டிஹைடா அவ்வளவு மாத்த முடியாது. so we are going to oxidation with HNO3.
ஓகேவா? H1O3 ஆக்சிடேஷன் பண்ணா இந்த குரூப் என்னவாயிரும், எனக்கு ஆசிட் ஆயிரும். COOH COH இங்க H CH இங்க OH COH COH இங்க CH2OH. This is nothing but D-gluconic acid. ஓகேவா? குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் தான், ஆனா மேல இருக்க ஆசிட் என்னவா இருக்கு, ஆசிட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க இது என்னவா இருக்கும், COOH CHOH CHOH COH COH CH2OH HH. This is looks similar like mannose. This is D-mannonic acid. ஓகேவா? இது என்ன பண்ண போறேன் நானு, இப்போ ஹீட் பண்ண போறேன். ஹீட் பண்ணா இது ஆல்பா, இது பீட்டா, இது காமா. ஓகேவா? இதுல இருக்க ஹெச்சும் இதுல இருக்க ஓஹெச்சும் ரிமூவ் ஆயிட்டு எனக்கு H2 ரிமூவ் ஆயிடும். as such as Klianic Fischer synthesis you will get as C, wait, C double bond O, okay, COH இங்க H, CH இங்க OH, CH COH H CH2OH. okay, and you will forming a lactone. ஓகேவா? இது குளுக்கோனோ லாக்டோன். ஓகேவா? காமா குளுக்கோனோ லாக்டோன். அதே மாதிரி இந்த OHம் இந்த Hம் ரிமூவ் ஆயிட்டு என்ன கிடைக்கும், C டபுள் பாண்ட் O CHOH, இது ஆல்பா, இது பீட்டா, இது காமா. ஓகேவா? COH H CH COH, the H CH2OH. ஓகேவா? and you are forming a gamma mannanolactone. ரைட்? ஒன்னும் இல்ல, இப்போ இந்த பாண்டை உடைச்சிட்டு இங்க ஒரு H போட்டு ஆல்டிஹைடு, இங்க ஒரு H வந்து என்ன ஆயிரும், குளுக்கோஸ் ஆயிரும். அதே மாதிரி இந்த பாண்டை உடைச்சிட்டு இங்க H போட்டு என்ன ஆயிரும், இது மேனோஸ் ஆயிரும். ஸோ அல்டிமேட்லி வாட் யூ ஆர் டூயிங், யூ ஆர் ரெடியூசிங் இட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணமோ சேம் மெத்தட்ல NaHG H2O சோடியம் அமால்கம் போட்டு ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும், குளுக்கோஸ் அண்ட் ரெஸ்பெக்டிவ்லி மேனோஸ் கிடைக்கும். யூ கேனாட் கெட் 100% குளுக்கோஸ். ஓகேவா? நம்ம எப்படி குளுக்கோஸ் டைரக்டா ஃப்ரக்டோஸா மாத்தணும் அப்படிமோ அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் டைரக்டா குளுக்கோஸா மாறல. you will get two kind of products because of this. ஓகேவா? so you will get both glucose and mannose in the same phase. ஓகேவா? புரிஞ்சுச்சா? so we have done with 1.3 interconversion of sugars நம்ம முடிச்சிட்டோம் with the ozone formation and its mechanism. okay, so kindly இதை நல்லா பாருங்க, ரிவைஸ் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கோங்க. okay, and we'll be seeing you in the next video for என்ன நெக்ஸ்ட் அப்படின்னா நம்ம ரியாக்ஷன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் பார்ப்போம். அசிட்டைலேஷன், மித்தைலேஷன். ஓகேவா? அதுல ஒன் ஆஃப் தி ரியாக்ஷன் ஓசோன் ஃபார்மேஷன், அது நான் இப்போதான் போட்டேன். அதுல இருக்க மெக்கானிசம் இட்ஸ் அ வெரி சிம்பிள் மெக்கானிசம். எந்தெந்த பாயிண்ட்ல எப்போ புரோட்டனேஷன் பண்ணணும், எப்போ ஃபினைல் ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணணும், எப்போ லீவிங் குரூப் போகணும் அப்படின்ற ஒரு கிறிஸ்டான கான்செப்ட் இருந்தா அது நல்லாவே போடலாம். நான் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன் ஓசோன் பத்தி, பஃபர் சொல்யூஷன், pH என்ன, அதுக்கப்புறமா why does not undergo other molecules after C2, அதுக்கப்புறமா ஏன் குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் ஒரே ப்ராடக்ட் வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருக்கேன் ஓசோன் பத்தி. நல்லா பாருங்க. ஓகேவா? பிகாஸ் தட் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம். ஓகே, ஸோ ப்ளீஸ் அதை பார்த்துக்கோங்க. வில் see you next video.